உங்கள் உமா. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் 4 டைம் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் லாபம் மற்றும் நட்டம், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், லாபம் அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது? ஸோ தியரி கொஸ்டின் 2018 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ லாபம் அப்படி இல்லை அப்படின்னா நட்டம், இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அடக்க விலையில தான் பார்த்தீங்க அப்படின்னா கணக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடக்க விலையை விட அதிகமாக இருந்தால் லாபம், கம்மியாக இருந்தால் நட்டம். ஸோ இதை வச்சு தான் லாப சதவீதமும் நட்ட சதவீதமும் கண்டுபிடிப்பாங்க. லாபமாக இருந்தால் லாப சதவீதம் கண்டுபிடிக்கலாம், நட்டமாக இருந்தால் நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அடக்க விலையில் இருந்து தான் கண்டுபிடிக்கிறதால சதவீதமும் பார்த்தீங்க அப்படின்னா அடக்க விலையை வச்சு தான் கணக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அடக்க விலையை வச்சு தான் நம்ம போடுவோம். அடக்க விலையை விட அதிகமாக இருந்தால் லாபம், கம்மியாக விற்றோம் அப்படின்னா அது நஷ்டம். ஸோ அடக்க விலை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஒருவர் ரூ 1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி 500க்கு பழுதுகளை நீக்குகிறார். முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை 1800க்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை காண்க. அவங்களே நஷ்டம்னு சொல்லிட்டாங்க, அதோட சதவீதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 2016 கேட்ட கொஸ்டின். எப்பயுமே ஒரு பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் ஏதாவது செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெண்டையுமே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அது அடக்க விலை. பாருங்க, அடக்க விலை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 1500 வாங்கி எக்ஸ்ட்ராவாக 500 ரூபாயை செலவு பண்ணுறாங்க. அப்போ அந்த ரெண்டையும் கூட்டினா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அடக்க விலை கிடைக்கும். பாருங்கள், 1500 + 500 என்ன கிடைக்கும்? 2000 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ விற்று விலை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1800. ஸோ அடக்க விலையை விட விற்று விலை கம்மியாக இருக்குது, கம்பல்சரியாக நஷ்டம் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நஷ்டம் எவ்வளவு? 2000லேருந்து 1800 கழிங்க, எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 200ன்னு கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நஷ்டம். அவங்க என்ன கேட்குறாங்க? நஷ்ட சதவீதம் கேட்குறாங்க. ஓகேங்களா? நஷ்டமான அமௌண்ட் மேலே அடக்க விலை கீழே இன்ட்டு 100, இந்த 100% குறிக்கும். ஓகேங்களா? ஸோ நஷ்டமான அமௌண்ட் மேலே டிவைடட் பைக்கு கீழே அடக்க விலை இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 0 0 0 0. ஓகேங்களா? ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 2ஆல் அடித்தா கேன்சல், மீதி என்ன மட்டும் இருக்குது? 10 மட்டும்தான் இருக்குது. 100ஆல் பெருக்கினதால பர்சன்டேஜ் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 10% தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதுவே லாபமாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஸோ அடக்க விலையை விட விற்ற விலை அதிகமாக இருக்கும், அந்த அதிகமாக இருக்கிற அமௌண்ட்டு தான் லாபம். அப்போ லாப அமௌண்ட் மேலே அடக்க விலை கீழே இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா லாப பர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்த உடனே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். 2 செகண்ட்ஸ் போதும். என்ன தெரியணும் நமக்கு? அடக்க விலை அப்படின்னா வாங்கின விலை இருக்கு இல்லையா, அது கூட எக்ஸ்ட்ராவாக ஏதாவது செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதையும் கூட்டிக்கணும். ஓகேங்களா? அதை விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கொஸ்டின் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 டைம் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 சம்மையும் எடுத்துகிட்டு வந்து நடத்தினேன். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா TNPSC மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.